வணக்கம் 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 அன்பான ஐபிசி தமிழ் நேர்களே, முதற்கண் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ஒரு நல்ல ஒரு நாளில் சந்திக்கிறதுலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இது இன்றைக்கு இந்த என்னுடன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரி, இந்த பேரை கேட்டோன்னே நீங்கள் யோசிக்கலாம், இது என்ன இல்லாமல் இலக்கங்களோட சம்மந்தப்பட்டிருக்க போதாண்டா? அப்படி எதுவுமே கிடையாது. இது ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான போட்டி நிகழ்ச்சி. கொஞ்சம் உங்களோட மூளையை போட்டு கசக்கிற மாதிரி தான் நான் எல்லா கேள்விகளும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் யார் அது சரியாக சொல்கிறாங்களா இல்லையான்னு நாங்கள் பார்க்கலாம். விதிமுறைகளை பார்த்தீங்களா சரியான சிம்பிள். இப்போ உங்களுக்கு நீங்கள் அழைக்கும் போது உங்களோட திரையில் 8 கட்டங்கள் தெரியும். ஒவ்வொரு கட்டங்களையும் ஒரு இலக்கம் 1லிருந்து 8 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இலக்கத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு அதுக்குரிய ஒரு கேம் உண்டு. அது திரும்பும் போது உங்களுக்காக வரும். அந்த கேமுக்குரிய கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். இவ்வளோ தான் சரியான சிம்பிள். ஆனால் போக போக உங்களுக்கு விளங்கி கொண்டு போகும். நான் உங்களுக்கு விதிமுறைகள் எல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டு தான் இருப்பேன். சரி, அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் முழுக்க எங்களோட ஐபிசி ப்ரெசென்டர்ஸை வச்சு தான் இன்றைக்கு இணைந்து கொள்ள போகிறாங்க. அவங்க தான் இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் ஜெயிக்க போகிறாங்க. சரி, பார்க்கலாம் இன்றைக்கு யாருக்கு லைன் கிடைக்குது, யார் சரியான பதில் சொல்கிறாங்க, இல்லாட்டி யார் வெற்றி அடைய போகிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு வெற்றியாளருக்கு பரிசில் இருக்கும் ஃபோன் 2000 வழங்கும் ஒரு ஃபோன் ஒன்று பரிசாக கிடைக்க போகுது. அப்போ இந்த சான்ஸை நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நேர்களே. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறலாட்டியும் அடுத்த கிழமையிலிருந்து நீங்கள் தான் முழுக்க இதில் இணைந்து கொள்ள போகிறீங்க. சரி, இனி நிகழ்ச்சிக்கு செல்லலாம். என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் முதல் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் பிரா. வணக்கம். கேள்விப்பட்ட குரலா இருக்கே, யார் இது? பவித்ராவா? முதலில் உங்களுக்கு தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பவித்ராவை நான். சரி, நல்ல சந்தோஷம். வணக்கம் பவித்ரா. நீங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க தான் பிள்ளையார் சொல்லி. ஆமாம், சந்தோஷமாக இருக்கு. அதாவது நான் ட்ரை பண்ணி நான் முதலாவது எப்படியாவது போகணும் என்று அதே மாதிரி எனக்கு லைன் கிடைச்சிட்டு மிகவும் சந்தோஷம். என்னுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சி நேர்கள் ஆவலா பாக்குற மாதிரி நாங்களும் கலையகத்தில் கொண்டாடி கொண்டு சந்தோஷமாக பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, நன்றி. உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் பவித்ரா. மிக்க நன்றி பிரா. சரி, சொல்லுங்க. அப்ப நாங்க நிகழ்ச்சிக்கு செல்வோமா? நான் உங்களுக்கு போக விதிமுறைகளை சொல்லுவேன். சரி, நிச்சயமாக போலாம். ஆனா முதல் நேர் என்றதால பார்த்து ஏதாவது இலகுவா லேசா மானத்தை காப்பாத்துற மாதிரி. அது உண்மையா சொல்ல போனா பவித்ரா, எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. இப்ப உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து, நீங்கள் தேர்வு செய்ய போற இலக்கத்தை பொறுத்து தான் இருக்கு உங்களுக்கு என்ன கேள்வி வரப்போதண்டு. சரியா? பரவாயில்லை, முயற்சி செய்து பார்ப்போம். சரி, எல்லாம் நம்பிக்கை தான் இல்லையா? நிச்சயமா. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட திரையில 8 கட்டங்கள் தெரியும். ஆமாம். 1லிருந்து 8 வரைக்கும் சரியா இலக்கங்கள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நம்பரை நீங்க தேர்வு செய்யலாம். சரி, பிடிச்ச நம்பர், அதுவும் புத்தம் புதிய ஆண்டு முதலாவது ஒரு போட்டி நிகழ்ச்சி, 2ஆம் இலக்கத்துக்குள் பார்ப்போம். சரி, 2ஆம் இலக்கத்தை நீங்கள் தேர்வு செஞ்சிருக்கீங்க. அதுக்குரிய கேம் என்னன்னு பார்க்கலாம். பார்ப்போம். சொல்லாட்சி வந்திருக்கு பவித்ரா. சரியா? நீங்க தமிழ் சொல்லுகளோட நீங்கள் விளையாட போறீங்கள். சரி, விளையாடலாம். முயற்சி எடுத்து பாக்குறதானே இல்லையா? நிச்சயமாக. சரி, இப்ப நான் உங்களுக்குரிய கேள்வியை கேட்கிறேன் பவி. சொல்லுங்க. சரி, உங்களுக்கு சில எழுத்துகள் இருக்கும். சரி, இப்ப நான் ஒரு சொல்லொண்டு தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த சொல்ல எழுத்துக்களை நான் கலந்து தான் போட்டிருக்கிறேன். சரி, நீங்க அதை பார்க்கும்போது உங்களோட மனசுல என்னென்ன சொல்லுகள் வருதுன்னு நீங்க சொல்லி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்ப சில நேரம் ஒரே எழுத்துக்களோட 2-3 சொல்லுகள் கூடி நாங்கள் சொல்லலாம் இல்லையா? ஆனா சொல்லுங்க. இல்ல, எல்லா எழுத்துமே வரணுமா? சொல்ற சொல்லல அனைத்து எழுத்துமே பயன்படுத்தணுமா? அனைத்து எழுத்துக்களையும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். அதுவும் நான் உங்களுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிற சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். நிச்சயமா. சரியா? சரி, இப்ப நாங்கள் இனி பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன எழுத்துகள் வந்திருக்கண்டு பார்ப்போம். சரி, உங்களுக்கு இப்பன்னா, லானா, வீணா, லானா, வீணா, கையண்ணா, பானா, சையண்ணா. இந்த இதுகளை பார்க்கும்போது, இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்க சேர்த்து போட்டு என்னென்ன சொல்லுகள் உங்களுக்கு மனசுல வருது? பசை.
ஓகே, ஆனா எல்லா எழுத்துக்களையும் யூஸ் பண்ணணும். எல்லா எழுத்தும். என்னுடைய நேரம் ஆரம்பிச்சுட்டதா? இல்ல இன்னும் ஆரம்பிக்கவில்லை. நான் உங்களுக்கு சும்மா முதல்ல ஒரு முயற்சி எடுத்து பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரேன். சரி, பரவாயில்ல பாவி. நாங்க என்ன செய்வோம்டா, நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று சொல்றேன், ஒரு க்ளூ ஒன்று சொல்றேன். இது தந்து முடிச்ச உடனே உங்களுக்கு 1 நிமிடம் தருவேன், நீங்க அந்த சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த டைமுக்குள்ள நீங்கள் சொன்னாதான் அந்த பதிலை நான் ஏற்றுக்கொள்வேன். சரியா? சொல்லுங்க. சரி, உங்களுக்கான உதவி. இந்த சொல்லுல இருக்கிற அந்த விஷயம் சரியா, இது வந்து கணனியோட சம்பந்தப்பட்டது. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கணனி, கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்டது. ஓகே, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதானே? ஆமாமா. சரி, அப்ப நீங்க அதை யூஸ் பண்றேன்னா இந்த சொல்லு உங்களுக்கு இந்த விஷயம், இது என்னத்தை பற்றி நான் காய்க்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல நீங்க முயற்சி எடுங்க. கண்டுபிடித்து விட்டேன். சரி, என்ன சொல்லு? விசைப்பலகை. நீங்க விசைப்பலகை என்று சொல்லி இருக்கிறீங்க. நீங்க சொன்ன பதில் வந்து சரியான பதிலா தவறான பதிலான்னு பார்க்கலாம். சரி, வாழ்த்துக்கள். சரியா தான் சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் பவித்ரா. நன்றி நன்றி நன்றி. சரி, நல்ல சந்தோஷமா இருக்கு. சரி, ஆளுக்கு அப்ப நல்ல மூளை இருக்குதான் இல்லையா? நீங்க க்ளூ கொடுத்ததால இலகுவா கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி, கொஞ்சம் கஷ்டம் தான். சரி பவித்ரா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப நீங்க சரியா பதில் சொன்னபடியா உங்களோட பேர் எழுதி நான் இதுல இந்த பவுல்ல போட போறேன். சரியா? சரி, இதுல போட்டுட்டு கடைசியில சரியா சொல்ற பதில் எல்லா பேரையும் நான் இதுல போட்டுட்டு ஒரு பேரை வந்து குலுக்கல் முறைப்படி தேர்வு செஞ்சு அவர் தான் இன்றைக்குரிய வெற்றியாளர். அவர் அல்லது அவா. ஆஹா, அவளாக காத்திருக்கிறேன். காரணம் நாங்க எல்லாமே ஐபிசி தமிழ் குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா போட்டி போட போறோம். பார்க்கலாம் என்று நல்ல நல்ல யாருக்கு அந்த பரிசு கிடைக்க போகுது. நிச்சயமா நிச்சயமா. மிக்க நன்றி இணைந்து கொண்டதுக்கு பவித்ரா. நன்றி பிறா, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, பாய். சரி, இன்றைக்குரிய முதல் நேயர் பவித்ரா வந்து இணைந்து கொண்டு வெற்றி சரியான பதிலை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் இனி அடுத்தடுத்த எங்களோட ஐபிசி பிரசன்டர்ஸ் எல்லாருமே பங்கு பெற போறாங்க. யார் யார் சரியா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, அடுத்த கோலரோட கைக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். இது எஸ், எங்கேயாவது கேட்ட குரல் மாதிரி இருக்கா? கேட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. எங்களோட பிரசன்னாவா? சரியா பிடிச்சிட்டீங்க உடனே. சரி சரி, சரியா சொல்லிருக்கேன். இல்லாட்டி நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்கு. பிரசன்னா தானா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. திடீரென்று பாட்டெல்லாம் போகுது. திடீரென்று பாட்டெல்லாம் போகுதுன்னு சொன்னா? பாட்டெல்லாம் போகுது. அது உங்களுக்கு காதல் அப்படி கேக்குது போல பிரசன்னா. எனக்கு ஒரு பாட்டு கேட்கலையே. திடீரென்று இதை லைன்ல இது அப்செட் நினைக்கிறேன் அப்படின்னா. சரி சரி சரி, இப்ப நான் கேட்கிற கேக்குதா? நீங்க கிடைக்கிறது நல்லா கேக்குது. நாங்களும் போட்டியில பங்கு பெற்றலாமோ? கட்டாயம் கட்டாயம். நீங்க இன்னைக்கு இணைந்து கொண்டதே எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. அதுவும் சரி, உங்களை மாதிரி ஆக்கள் வந்தா நான் அதுக்கண்டு வித்தியாசமான கேள்வியெல்லாம் வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன கேம் வருதுண்டு. ஓகே, சரி பிரசன்னா, இப்ப நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்களா? இப்ப நான் போகத்தான் எல்லாருக்கும் நான் விதிமுறைகளையும் நான் விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரி, இப்ப இதுல வந்து நீங்க உங்களோட திரையில பார்த்தா உங்களுக்கு 8 கட்டங்கள் தெரியும். 8 கட்டம் தெரியுது. அதுல ஒரு கட்டம் ஏற்கனவே துறந்திருக்கு. 2ஆம் நம்பர் வந்து இதுக்கு முதல் வந்த பவித்ரா அதை சூஸ் பண்ணி அந்த கேமை முடிச்சுட்டு போயிட்டா. உங்களுக்கு மீதி இருக்கிற கட்டங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இலக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து நம்பர் 6 வந்து திறக்கலாம் இருக்கேன். 6 துறக்கலாம் இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு இதுல ஒரு கேள்விக்குறி ஒன்று வந்திருக்கு, தெரியுதா? ஓகே, உங்களுக்குரிய கேம் என்னதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி பிரசன்னா, உங்களுக்கு கேள்வி பதில் வந்திருக்கு. கேள்வி பதில் தான் வந்திருக்கா? கேள்வி பதில் தான் வந்திருக்கு. சரி, எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு அப்படி வந்தது. நீங்க நல்ல மூலக்காரன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையா இருக்குமெண்டு இல்ல பிரவீனா. சரி, இன்றைக்கு எங்களுக்கு தெரிய போகுது நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையாண்டு. இப்ப நீங்க சொல்ல போற பதில பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு மட்டுமா தெரிய போகுது? எனக்கே தெரிய போகுது. சரி, கேளுங்க. எங்க ஐபிசி நேர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு தெரிய போகுது. சரி பிரசன்னா, உங்களுக்கு நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். நீங்க கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாலே அதே வித்தியாசமா தான் இருக்கு. பரவாயில்ல, கேளுங்க. சரி சரி, அந்த கேள்வியில வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கேள்விக்கு நான் 2 நிமிடம் தருவேன். நீங்க ஒரு பேப்பரும் பேனையும் எடுக்கிறேன்னா எடுக்கலாம், உங்களுக்கு உதவியா இருக்கும். சரி, ஓகே.
எனக்கு முன்னால தான் இருக்கு. சொல்லுங்க, நீங்க கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு 2 நிமிடம் தருவேன். நீங்க வடிவா யோசிச்சு உங்களுக்கு என்னென்ன பதில்கள் வருதோ சும்மா சும்மா சொல்லாம நீங்க யோசிச்சு சொன்னா இடைக்குல வந்து நீங்க சொல்ற பதில் ஏதாவது ஒன்று சரியா இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அந்த டைம் முடிகிற இடையில நீங்க சொல்லி முடிக்கணும். சரி, ஓகே. சரியா? தயாரா இருக்கிறீங்களா? நான் தயாரா இருக்கேன். சரி, உங்களுக்குரிய கேள்வி. இப்ப உங்களுக்கு ஒரு மரம் ஒண்டி இருக்கு. மரம் உண்டு. சரியா? ஆமாம். அந்த மரத்துல வந்து கொப்புகள் இருக்கு. கொக்குகள் இருக்கு. ஓகே. கொக்குகள் இல்ல, கொப்பு பிரான்ச்சஸ். ஓகே. கொப்பு இருக்கு. ஓகே. கொப்பு. அந்த கொப்புகள்ல வந்து குருவிகள் இருக்கு. ஓகே. அந்த கொப்புல வந்து அந்த குருவிகள் வந்து 2 இருந்தா, அதாவது பேரா இருந்தா, ஆமாம், ஒரு கொப்பு மிஞ்சும், அதாவது ஒரு கொப்பு எக்ஸ்ட்ராவா இருக்கும். பேரா இருந்தா ஒரு கொப்பு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகே. அதே இது அந்த குருவிகள் வந்து தனித்தனி ஒவ்வொரு கொப்புலையும் இருந்தா, கொப்பு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே. தனித்தனியே இருந்தா, தனித்தனிய குருவிகள் அந்த கொப்புகள்ல இருந்தா ஒரு குருவி எக்ஸ்ட்ராவா இருக்கும், ஒரு குருவி மிஞ்சும். தனித்தனியே இருந்தா ஒரு குருவி மிஞ்சுது. சரி, உங்களுக்கு கேள்வி விளங்கிச்சா? இப்ப நான் என்ன சொல்றேன்டா, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல வந்து கொப்புகள் இருக்கு, அந்த கொப்புல குருவிகள் இருக்கு. குருவிகள் கேள்வி என்ன சொல்லுங்க. இன்னும் நான் சொல்லல, நான் உங்களுக்கு முதல் வழியா விளங்கப்படுத்துறேன். சரி, குருவிகள் 2 இருந்தா, இப்ப நான் திருப்பி சொல்றேன், நான் எனக்கு சரியா விளங்கிக்கலான்னு இருக்கா, நீங்க சொல்லுங்க. சரி. ஒரு மரத்துல கொப்புகள் இருக்கு, அதுல வந்து இப்ப குருவியல் இருக்கு. குருவியல் வந்து ஒவ்வொரு 2 குருவியா இருந்தா ஒரு கொப்பு எக்ஸ்ட்ரா வருது. தனித்தனி குருவிகளா இருந்தா ஒரு குருவி எக்ஸ்ட்ராவா இருக்கு. யா, அதேதான். உங்களுக்குரிய கேள்வி என்னடா பிரச்சனை, அந்த மரத்துல எத்தனை கொப்புகள் இருக்கு, எத்தனை குருவிகள் இருக்கு? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். எத்தனை கொப்பு இருக்கு, எத்தனை குருவி நீங்கள் இருக்கு? கொஞ்சம் டைம் என்னட்ட இருந்து டைம் வாங்குறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்றீங்களோ தெரியல. யார் இருக்கிறாங்க பக்கத்துல உதவி பண்ண? தனியா தான் வந்து இன்னைக்கு மாட்டுப்பட்டு இருக்கேன், என்ன செய்யறது? சரி சரி, அவன் நல்லதா போச்சு. 2 இருந்தா ஒரு கொப்பு எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி, இதுல நீங்க பாத்தீங்களா பிரச்சனை, உங்களுக்கு டைமும் போய்கொண்டிருக்கு. கொஞ்சம் என்ன யோசிக்க விடுங்க. இன்னும் 90 வினாடிகள் இருக்கு. சரி, உங்களுக்கு அந்த கொப்புகள்ல வந்து குருவிகள் 2 இருந்தா ஒரு கொப்பு மிஞ்சும், தனித்தனி இருந்தா ஒரு குருவி மிஞ்சும். எத்தனை கொப்புகள், எத்தனை குருவிகள்? எந்த சரி, உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 நிமிடம் இருக்கு. இப்ப நேர்களே, நீங்களும் வீட்டை நீங்க முயற்சி எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு சரியான பதில் வருதா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கட பிரசனா வந்து இப்ப வடிவா யோசிக்கிற மாதிரி. இந்த ஃபைனல் ஆன்சர் லாக் பண்ணலாமா? சரி, ஓகே. நீங்க நேரத்தை நிப்பாட்ட போறீங்க? நிப்பாட்டுறேன் நான். சரி, முடிவா சொல்றீங்க. சரி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். முடிவா சொல்றேன், நிப்பாட்டுறேன். நான் சரியா பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற ஒரே ஒரு பதில தான் நான் ஏற்றுக்கொள்வேன். முடிவா சொல்லுங்க என்ன பதிலண்டு. எத்தனை கொப்புகள், எத்தனை குருவிகள்? சொன்னா 4 குருவியும் 3 கொப்பும். 4 குருவியும் 3 கொப்புகளும். சரி, எப்படி வச்சு சொல்றீங்க? நீங்கள் உண்மையாவே தனியா கண்டுபிடிச்ச பதிலா இது? தனியா தான் கண்டுபிடிச்ச, போட்டு பார்த்தனா சரியா வருது. சரி சரி, வாழ்த்துக்கள். சரியான பதில தான் சொல்லி இருக்கிறீங்க பிரசன்னா. அப்பாடா, இதை விட சரியாப்பா. ஓகே, உங்களோட மனத்தை நீங்களே காப்பாத்திட்டீங்க. சரி, வாழ்த்துக்கள் பிரசன்னா. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. அதாவது நாங்கள் நேர்களுக்கும் ஒருக்க வடிவா சொல்லி காட்டுறேன். இப்ப 4 குருவிகள் 3 கொப்பு, அதாவது குருவிகள் 2 இருந்தா சரியா 4 குருவில ஒரு கொப்பு மிஞ்சும். அதே இது குருவிகள் தனித்தனியே இருந்தா 3 கொப்பு இருக்கிறபடியா ஒரு குருவி மிஞ்சும். நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க. சரி பிரசன்னா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, உங்களோட பேரை இதுல எழுதி போட போறேன். இந்த பேரை எழுதி போட்டுட்டு கடைசியில தான் தெரிய வரும் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதிலா இல்லையாண்டு. ஐ மீன் லைக் உங்களுக்கு நீங்க தான் வெற்றியாளரா இல்லையான்னு கடைசியில தெரிய வரும். சரி, பிரசனாயும் போட்டாச்சு. இப்ப அவரும் சரியா பதில் சொல்லிட்டு போயிருக்கிறார். இனி அடுத்த கோலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். 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 வணக்கம் பிரவீனா, அனுஜா கிடைக்கிறேன். அனுஜா, எப்படி இருக்கிறீங்க?
ஓ நல்லா இருக்கேன். பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அனுஜா, உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பொங்கலுக்கு? நன்றி. பொங்கலை சாப்பிட்டு புது உடுப்பெல்லாம் போட்டு எல்லாம் கொண்டாடி முடிச்சு இப்ப களைச்சு போய் இருக்கோம். களைச்சு போயிருக்கிறீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் தெம்பு தேவை அனுஜா. நீங்கள் எனக்கு சரியான பதில் சொல்றக்கு இல்லையா? அதுதான் இப்ப திடீரென்று சுறுசுறுப்பு வந்து. சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களோட குரலை கேட்டோன்னே எனக்கு ஒரு தனி சுறுசுறுப்புன்னு வந்துட்டு அனுஜா. சரி, தேங்க்யூ. இப்ப உங்களுக்கு இதே மாதிரி தான். இப்ப இதுக்கு முதல் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, பவித்ராவும் பிரசனாம் இணைந்து கொண்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இலக்கத்தை தேர்வு செஞ்சு அந்த கேமுக்குரிய பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இப்ப உங்களோட திரையில வந்து 8 கட்டங்கள் தெரியும். சரி, அதுல பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் இனி எடுக்க முடியாது. உங்களுக்கு மீதி இருக்கிறது 1 3 4 5 7 8. இந்த இலக்கங்கள்ல உங்களுக்கு எது வேணும் அனுஜா? எனக்கு 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர். சரி, உங்களுக்குரிய கேம் என்னன்னு பார்க்கலாம். சரி அனுஜா, சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் ஒரு நல்வழின்னு சொல்லுவேன். இந்த நல்வழி யார் சொன்னு நீங்கள் தான் இப்ப சொல்ல போறீங்க. ஆனா அது உங்களுக்கு உதவிக்கு வந்து நான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் தருவேன். சரியா? சரி, வடிவா கேளுங்கோ. இந்த கேள்விக்கு வந்து இந்த கேமுக்கு உங்களுக்கு 1 நிமிடம் தருவேன். அந்த 1 நிமிடத்துக்குள்ள நீங்கள் சரியான பதில சொல்லணும். 1 நிமிஷத்துல? ரெடியா இருக்கிறீங்க அனுஜா? சரி. அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும். ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி மகாகவி பாரதி, ஆப்ஷன் டி கம்பர். இந்த 4 பேர்ல யார் சொன்னு நீங்க சரியா சொல்லணும். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். க்ளூ கொடுக்க மாட்டீங்களா? க்ளூ அதான் உங்களுக்கு க்ளூவே தந்திருக்கேன். உங்களுக்கு அதுல திரையிலேயே உங்களுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்கிறேன் அனுஜா. வடிய யோசிச்சு பாருங்க. இது நீங்க இதுக்கு முதல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நல்வழி இல்லையா? நீங்க சில நேரம் ஸ்கூல்ல கூடி படிச்சிருக்கலாம். ஞாபகத்துக்கு வருதே இல்லையா? ஆனால் சரி, உங்களுக்கு 30 வினாடிகள் அல்லது ஔவையாரா இருக்கலாம். சரி, எந்த அவையில ரெண்டாவது ஒரு ஆளு திருவள்ளுவர் அல்லது ஔவையாரா இருக்கலாம். சரி, அவையிலையும் எனக்கு இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அந்த ஆப்ஷன்ஸ் சொல்லவா இல்லாட்டி அந்த நல்வழியை சொல்லவா? உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு அனுஜா. அந்த உங்களோட திரையில தெரியுமே, அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுந்துடே தவா அது மேன்மேல் வரும். திருவள்ளுவர். மன்னிக்கணும் அனுஜா, டைம் முடிஞ்சது. சரி, எனக்கு முடிவா நீங்க ஒரு பதில் சொல்ல போறீங்களா? நான் அந்த சரியா பெல் அடிக்கும் போது திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னேன். சரி, ஆப்ஷன் பி திருவள்ளுவர்னு சொல்றீங்க. அது சரியான பதிலா இல்லையான்னு நாங்க பார்க்கலாம். சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. இப்பதான் ஒரு பெருமூச்சே வந்திருக்கு அனுஜாக்கு. உண்மையாவே கொஞ்சம் பதற்றமா இருந்தேன். முடிஞ்சு. சரி, வாழ்த்துக்கள் அனுஜா. சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க. எங்கட பிரசன்டர்ஸ் எல்லாமே நல்ல கிளவரா தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு முடிவோடு இருக்கிறீங்க எல்லாரும். நாங்கள் கண்டிப்பா சரியா தான் சொல்லி ஆவோம். அதுதான் இருந்து எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்கு போன் பண்ணி இருக்கோம். தேங்க்யூ அனுஜா. சரி, உங்களோட பேரே நான் இதுல எழுதி போட்டுட்டேன். நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்குரிய வெற்றியாளர் யாருண்டு. அப்ப எங்கள வெற்றியாளர் இன்னொரு இது இருக்கு. என்னது? இன்னொரு முறை வந்து நீங்கள் குழுக்கள்ல தெரிவு செய்ய போறீங்க. சரியான பதில் சொன்னா நீங்க பாஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க சரியான பதில் சொல்ற எல்லாத்தையும் பேரும் நான் இதுக்குள்ள எழுதி போட்டுட்டு கடைசியில குழுக்கள் முறைப்படி நான் ஒரு பேரை தேர்வு செஞ்சு அவர் இல்லாட்டி அவதான் இன்றைக்குரிய வெற்றியாளர். வெற்றியாளருக்கு என்ன கொடுப்பீங்க? அதைத்தான் சொல்ல வந்தேன். வெற்றியாளருக்கு வந்து பரிசுல இருக்கும் போன் 2000 வழங்கும் ஒரு போன், ஒரு புத்தம் புதிய போன் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் பரிசாக. அடே அப்பா. சரியா? சரி, பிரச்சனை இல்லை. யாருக்கு கிடைக்குதுன்னு பாப்போம். சரி, உங்களுக்கு மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் அனுஜா.
உங்களுக்கும் ஒரு தாட்டம் பிரவீனா. நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. சரி நேர்களே, இன்னும் நிறைய கேள்விகள் நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். இனி அடுத்தடுத்து யார் இணைந்து கொள்ள போறாங்கன்னு பார்க்கணும் என்றால், யார் யார் வெற்றி அடைய போறாங்கன்னு பார்க்கணும் என்றால் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னுடன். மீண்டும் சந்திப்போம்.